அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்க. அதில் ஜிஎஸ் மேக்ஸ் தனித்தனியாக ஆன்சர் கீ வந்து அப்லோட் ஆயிருக்கும். இப்போ இங்கிலீஷ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஆட் வேர்ட் இன் த லிஸ்ட் பிலோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. எனார்மஸ், ஜைஜான்டிக், மார்வலஸ், மேசிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எனார்மஸ், ஜைஜான்டிக், மேசிவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணி சொல்லுவோம். சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்றத மார்வலஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆட் டேர்ம் அப்படின்னா சி தான் அதுக்கு ஆன்சர். சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டென்சஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சி டேஸ் ஸ்டடி சின்ஸ் த மார்னிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் த மார்னிங். ஸோ இங்க சிங்குலர் இருக்கு, அதனால ஹேஸ் அப்படிங்கிறத எடுத்து போடுறோம். சரியா? ஸோ சி ஹாஸ் பீன் ஸ்டடியிங் சின்ஸ் த மார்னிங் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஸோ நமக்கு சீசன்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு சம்மர் சீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ஸ்ட்ரெச் their leafy branches towards the sun. ஸோ சம்மருக்கு வந்து 4 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ சம்மருக்கு 4 அப்படிங்கிறத டீகோட் பண்ணாலே நமக்கு சி ஆன்சர் வந்து வந்துடும். இருந்தாலும் ஸ்ப்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் ஆர் ஃபுல் ஆஃப் நியூ கிரீன் லீவ்ஸ் அப்படிங்கிறது வரும். வின்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரீஸ் ஹேவ் நோ லீவ்ஸ் ஆன் தெம் அப்படிங்கிறது வரும். ஆட்டம்னா நமக்கு அந்த இலையுதிர் காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி ட்ரீஸ் ஷெட் their leaves அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? So next 64, growing plants, vegetables and flowers is called horticulture. சரியா? டைரக்ட் क्वेश्चन இது. நெக்ஸ்ட் ஒன், phrasal verbsல இருந்து கேட்டிருக்காங்க. கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கீப் ஆன் அப்படின்னா கண்டினியூ டு டூ சம்திங் அப்படிங்கிறது. கால் பேக் அப்படின்னா நம்ம ஃபோன் கால் ரிட்டர்ன் பண்றோம் இல்லையா, அதுதான் கால் பேக் பண்றோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ டு ரிட்டர்ன் அ ஃபோன் கால். லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கெட் ரிட் ஆஃப். கெட் ரிட் அப்படின்னாலே இந்த ரிட் அப்படிங்கிற வார்த்தைக்கு எலிமினேட் அப்படிங்கிறதா மீனிங். ஸோ கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா எலிமினேட். கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது, ஃபீமேல் ஆஃப் அ ஃபாக்ஸ். மேல் ஃபாக்ஸை ஃபாக்ஸ்னே சொல்றோம், ஃபீமேல் ஃபாக்ஸை விக்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது, இங்க பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா மை, மைன் அப்படின்னு சொல்றது, என்னோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொசிஷன் என்கிட்ட இருக்கிறது தான் நான் அந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறதுல மீன் பண்ண வராங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா மை, அவர், யுவர், ஹிஸ் அப்படிங்கிறது தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a dialogue is mostly dash language whereas a speech is mostly dash language அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு பொதுவா ஸ்பீச் அப்படிங்கிறத நம்ம ஃபார்மலா பேசுவோம். ஓகேங்களா? ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்குறோம்னா ரொம்ப ஃபார்முலா இருப்போம். ஆனா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்ல. சோ இந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு ஃபைனல் ஆன்சரை பார்த்துக்கலாம். சரியா? நம்ம பார்க்கறது டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ் தான். அந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நம்ம ஆன்சர் கீ வரட்டும் பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல இருந்து கேட்டிருக்காங்க. த ரிப்பிட்டேஷன் ஆஃப் அ சர்டைன் வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் சக்சசிவ் லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் ஆர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு போயம்ல இப்போ இஃப் போயம் அப்படிங்கிறது படிச்சிருப்பீங்க. இஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சக்சசிவா ரிப்பீட் ஆகிட்டே வருது அப்படின்னா அதான் அனஃபோரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆன்சர் அனஃபோரா. சரியா? அடுத்தது 70th question. ஓகேங்களா? Teams will usually orchestrate passes and dribbles so that the ball travels up the field, thereby helping them to score அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த above statements orchestrate அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கோஆர்டினேட் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு டீம் கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்றப்ப என்ன பண்ண முடியும், பாலை பாஸ் பண்ணி முன்னாடி கொண்டு போய் ஒரு கோல் போட முடியும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கோஆர்டினேட் அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது, சூஸ் த கிளிப்டு வேர்ட் ஃபார் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பெக்டக்கிள்ஸோட கிளிப்டு வேர்ட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, ஜம்பிள்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆர்டர் நம்ம பார்க்கணும். ஸோ கரெக்ட் ஆர்டர் என்ன அப்படின்னா ரவி கெட்ஸ் அப் early in the morning every day. He reads newspaper every day. He reaches his office at 9 p.m. He finishes his work at 5 p.m. 3, 4, 1, 2 அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, கரெக்ட்லி பங்க்சுவேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏவும் சியும் வராது. ஆனா வி லிவ் இன் இந்தியா அப்படிங்கிறதும் பாரதி இஸ் அ தமிழ் போயட் அப்படிங்கிறதும் நமக்கு மோர் ஆர் லெஸ் க்ளோஸ்லி ரிலேட்டடான ஆப்ஷனா இருக்கனால இதுக்கும் நம்ம ஆன்சர் கீ வரட்டும், அப்ப செக் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது, frame a suitable question for the given sentence. He drank coffee twice a day அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு நம்ம கரெக்டா ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா often அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரணும். How often did he drink coffee? Often எவ்வளவு தடவை அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா 2 தடவை குடிக்கிறாங்க. ஸோ twice அப்படிங்கிறதுக்கு டைரக்டா லிங்க் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி. சரியா? அடுத்தது,
கொடுத்திருக்கிறதுல அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னா நம்மளால அதை ஃபீல் மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் ஒன் 76ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. A granary is a store house for threshed grain. ஓகே, கிரானரினா நமக்கு வந்து கிரெயின்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்தது a cannery is a place where food is packed in cans and tins. cannery அப்படின்னா ஃபுட்டை டின்ல போட்டு அடைச்சு தராங்க இல்லையா, ஸோ அதுதான் cannery அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே இங்க கரெக்ட் தான். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா டென்சஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ராகுல் டேஷ் வெல் சின்ஸ் த 25th ஓவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ராகுல் இங்க சிங்குலர் தான், அப்ப ஹாஸ் பீன் பேட்டிங் வெல் சின்ஸ் த 25th ஓவர் அப்படிங்கிறது வரணும். சரியா? அடுத்தது இது ஒரு லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் இருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மார்க் ட்வெயின் வந்து சொல்லியிருப்பார். சரியா? அடுத்தது கன்ஜக்ஷனை கரெக்டா சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், இட் ரெக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பட் இட் ரெக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் கான்சென்ட்ரேஷன். இந்த இடத்துல பட் அப்படிங்கிறது தான் கரெக்டான கன்ஜங்ஷன். சரியா? அடுத்தது which of the words in the list below does not take the prefix re அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரீலோட், ரீசெட், எவாலுவேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா ரீஓபே அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது இந்த இடத்துல ரைம் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி போயம் லைன்ஸை 1 by 1 கொடுத்துருக்கணும், அப்படி கொடுக்கல. ஸ்டில் இந்த போயம் லைன்ஸ்க்கான ரைம் ஸ்கீம் பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் த ரியல் வெல்த், நர்ச்சர் தெம் லைக் யுவர் ஹெல்த். ஸோ ஏ. ஷோ கேர் அண்ட் அஃபெக்ஷன் வித் ஆல் யுவர் ஜஸ்ட். பி. It will take care of the rest. So B. AA, BB அப்படிங்கிறதா இங்க ரைம் ஸ்கீம். நெக்ஸ்ட் ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சிஸ்டர் இன் லா அப்படின்னா சிஸ்டர்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது 83ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் லைக் இட்ஸ், தேர்ஸ், தட்ஸ் ஆர் வேர்ட்ஸ் வித் omitted letters which are replaced in written English with an apostrophe. ஸோ apostrophe யூஸ் பண்ணி நமக்கு போயம் லைன்ஸ்ல வந்துச்சுன்னா அதை கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது a suffix is an affix which is placed before the root word அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சஃபிக்ஸ்னா என்ன வரும்? நமக்கு ஒரு வேர்டுக்கு அப்புறமா வர்றது. ஓகேவா? கான்ட்ராக்ட் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஆஃப்டர் த வேர்டு வந்துச்சுன்னா தான் அதை வந்து சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? சிலபிஃபிகேஷன் இஸ் த ஆக்ட், ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் ஆர் டிவைடிங் வேர்ட்ஸ் இன்டு சிலபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 4th ஆப்ஷன். அடுத்தது அடுத்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா a pack of dogs அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது a gaggle of geese அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது a swarm of flies அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது a band of musicians. So option A. Next one. Degrees of comparison can be made using 3 forms of what அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம், அட்வர்ப் யூஸ் பண்ணலாம். இங்க 2 ஆப்ஷனுமே இருக்கனால நம்ம ஆன்சர் கீக்கு வெயிட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது யூ வில் கம் early to school tomorrow அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வில்லின் வந்திருக்கு, கொஸ்டின் டேக்ல won't you அப்படின்னு சொல்லி வரணும். அடுத்தது all teachers liked Sherin because she was the most studious student in the class. ஸோ இங்க வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது வரணும். அடுத்தது ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதோட கரெக்ட் ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஸ்பெல்லிங் என்னன்னா ஃபோனோ டெலிஃபோட். இந்த இடத்துல ஓ வரணும். ஓகேங்களா? ஃபோனோ டெலிஃபோட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பி. லாஸ்டா சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருந்து ஒரு கொஸ்டின். மை ஃபாதர் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், presented அப்படிங்கிறது verb, to whom he presented அப்படின்னா IO indirect object, what he presented வாட்ங்கிற கொஸ்டின் வந்துச்சுன்னா DO அப்படிங்கிறத போடுவோம். ஸோ SV IO DO அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நம்ம 30 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல பார்த்துருக்கோம். 1 or 2 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சரை வந்து இந்த இடத்துல நம்மளால கரெக்டாக அதை ஃபிக்ஸ் பண்ண முடியல. பிகாஸ் 2 ஆப்ஷன்ஸ் மோர் தென் 1 ஆப்ஷன் வர மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் கே செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.